தூங்கியவர்கள் மீது காரை மோதி ஒருவரை கொன்ற வழக்கில் இந்தி நடிகர் சல்மான் கான் மீது மும்பை நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரபல ஹிந்தி நடிகர் சல்மான் கான் 2002ஆம் ஆண்டு டொயோட்டா காரில் மும்பை பந்த்ரா பகுதியில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் தூங்கியவர்கள் மீது காரை மோதினார். இதில் ஒருவர் இறந்தார். 4 பேர் பலத்த காயமடைந்தனர். சல்மான் கான் குடிபோதையில் காரை மோதிவிட்டு தப்பிச் சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இவ்வழக்கில் சல்மான் கான் மீது குற்றச்சாட்டுகளை மும்பை செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி ஹெஜிப் பதிவு செய்தார். கொலை செய்யும் நோக்கமில்லா கொலை வழக்கு என்ற இந்திய தண்டனை சட்டத்தின் 304வது பிரிவு உள்ளிட்ட பல பிரிவுகளில் அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுகள் பதிவு செய்வதையொட்டி நீதிமன்றத்தில் தனது 2 சகோதரிகளுடன் ஆஜரான சல்மான் கான் இறுகிய முகத்துடன் காணப்பட்டார். குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்ட போது தான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்று நீதிபதி ஹெஜிப்பிடம் சல்மான் கூறினார். இதைத் தொடர்ந்து இவ்வழக்கை வேறு நீதிபதி விசாரிப்பார் என்றும் நீதிபதி ஹெஜிப் அறிவித்தார். வழக்கு விசாரணையின் போது நேரில் ஆஜராக சல்மானுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் சல்மான் கான் மீது மிதமான வழக்குகளையே மும்பை போலீசார் பதிவு செய்தனர். கொலை நோக்கமில்லா கொலை வழக்கையும் பதிவு செய்யும்படி கடந்த ஜூன் மாதம் நீதிமன்றம் உத்தரவிட்டது சல்மான் கானுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்தது. 304வது பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சல்மான் கானுக்கு 10 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை கிடைக்கும்.